அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த படைப்பாக மனித படைப்பைத்தான் திருமறை குர்ஆனில் சொல்லித் தருகிறார். என்னுடைய கோடான கோடி படைப்புகளிலேயே நான் படைத்த சிறந்த படைப்பு, அழகான படைப்பு மனித படைப்பு என்று சொல்லுகிற இந்த இறைவன் மனிதர்களுக்கு உலகத்தில் அவர்கள் அனுபவிக்க வேண்டிய ஏராளமான சுகபோகங்களையும் வாழ்க்கை வசதிகளையும் தந்திருக்கிறான். அந்த வசதிகளையும் உலகத்தில் நாம் அனுபவிக்கிற சுகபோகங்களையும் கொடுத்த இறைவன் இந்த மனிதனை உலகத்தில் படைத்ததற்குண்டான நோக்கத்தை பற்றி திருமறை குர்ஆனிலே சொல்லும்போது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், மனிதர்களையும் ஜின் வர்க்கத்தினரையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை என்று திருமறையில் அல்லாஹ் பேசுகிறான். ஆக அல்லாஹ் மனிதர்களை நம் அனைவரையுமே உலகத்தில் படைத்ததற்குண்டான முக்கியமான நோக்கமே நாம் அனைவரும் படைத்த ரப்புல் ஆலமீனை வணங்க வேண்டும். அவனுக்கு செய்கிற வணக்க வழிபாடுகளிலே எந்த குறையும் வைத்துவிடக்கூடாது. இதுதான் உலகத்தில் நீங்கள் படைக்கப்பட்டதற்குண்டான நோக்கம் என்று வல்ல ரப்புல் ஆலமீன் திருமறையில் நமக்கு சொல்லுகிறான். அந்த வணக்க வழிபாடுகளிலேயே தலையாய மிகச்சிறந்த அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு வணக்க வழிபாடு இருக்கும் என்றால் தொழுகை என்கிற வணக்க வழிபாட்டை தான் அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு நபி தோழர் அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஐயுல் அமல் அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் விருப்பத்தை பெற்று தரக்கூடிய அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு அமல் இருக்கும் என்றால் எனக்கு சொல்லுங்கள், நான் அந்த அமலை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அப்படி கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த நபித்தோழர்களுக்கு சொன்ன செய்தி என்ன? அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, மக்களே, நீங்கள் ஒரு செயலை செய்து அல்லாஹ்விற்கு அது பிடித்தமான ஒரு அமலாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் உங்கள் மீது விதித்த 5 வேளை தொழுகைகளை அதனுடைய உரிய நேரத்தில் நீங்கள் தொழுது விடுங்கள். அப்படி நீங்கள் தொழுவீர்கள் என்றால் அந்த செயல் உங்களையெல்லாம் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு மிகவும் பிடித்தமான அமலாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கிற தொழுகை என்கிற இந்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அல் இஸ்லாம், இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற முக்கியமான அருட்கொடை. அந்த இஸ்லாம் 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டது. புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின், இந்த இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாம் என்கிற கட்டடம் 5 தூண்களால் நிறுவப்பட்டது. அதில் முதலாவது என்ன? அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை, முஹம்மத் அல்லாஹ்வுடைய அடியாராகவும் அவனுடைய தூதராகவும் இருக்கிறார் என்று நம்புவது. இரண்டாவது என்ன? அஸ்ஸலா இகாமி ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துவது. வ ஈதாஇ ஸக்கா, ஜக்காத்தை கொடுப்பது. வல் ஹஜ், ஹஜ் செய்வது. வ தஸூமு ரமலான், ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்பது என்று 5 தூண்களை சொல்லி இஸ்லாம் என்கிற கட்டடத்திற்கு அஸ்திவாரமே தொழுகை என்கிற தூண் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களே. இன்றைக்கு இஸ்லாமியர்கள் அல்லாஹ் விதித்த இந்த கடமையை தன்னுடைய வாழ்க்கையில் சரிவர நிறைவேற்றுகிறோமா? அல்லாஹ் 5 வக்து தொழுகைகளை நமக்கு கடமையாக்குகிறான். அந்த 5 வக்து தொழுகைகளை நம்முடைய வாழ்க்கையில் சரிவரை நாம் பேணுகிறோமா என்றால், வியாபாரத்திற்கு போனால் தொழுகையை மறந்து விடுகிறோம், குடும்பத்தில் கலந்தால் இறைவனை மறந்து விடுகிறோம், அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளை புறந்தள்ளக்கூடிய முஸ்லிம்களாக இன்றைக்கு முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள், ஒரு அடியான்
இரவிலே தூங்குகிறான் என்றால் ஷைத்தான் அவனுடைய தலைமாட்டில் 3 முடிச்சுகளை போடுகிறான். போட்டுவிட்டு அவனுடைய பக்கத்திலேயே அமர்ந்து கொள்கிறான். சுபுகு நேரம் வரும், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று பாங்கு சொல்லப்படும், தொழுகைக்காக அழைக்கப்படும். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தொழுகை என்பது தூக்கத்தை விட மேலானது என்று அழைப்பு கொடுக்கப்படும். அழைப்பு கொடுக்கப்பட்டு ஒரு அடியான் எழுந்து விட்டான் என்றால் ஷைத்தான் போட்ட 3 முடிச்சுகளில் ஒன்று அவிழ்ந்து விடுகிறது. அவன் எழுந்து ஒழு செய்தால் 2வது முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது. அவன் தொழுது விட்டான் என்று சொன்னால் 3வது முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது. அன்றைய நாள் முழுவதும் படைத்த ரப்புல் ஆலமீனுடைய பாதுகாப்பில் அவன் இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொன்னார்களே. நம்மில் எத்தனை பேர்கள் ஷைத்தானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறோம், எத்தனை பேர்கள் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு மனிதன் சுபு தொழுகையில் தொழாமல் தூங்கிவிட்டான் என்றால் அவனுடைய காதுகளில் ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான ஒரு உதாரணத்தை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு நம்மில் பலர் நண்பர்களோடு பேசுவதற்கு நேரத்தை ஒதுக்குகிறோம், நண்பர்களோடு உரையாடுவதற்கு நேரத்தை ஒதுக்குகிறோம், மொபைல் போனில் நேரத்தை ஒதுக்குகிறோம், வியாபாரத்திற்காக நேரத்தை ஒதுக்குகிறோம், அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி நாம் நேரத்தை ஒதுக்குகிறோமா? சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் தொழுகைக்காக வந்து நின்று விட்டான் என்றால், அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டிவிட்டான் என்றால், அவனை படைத்த ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்விடத்தில் உரையாடுகிறான். நம்ம தொழுகைக்கு வந்து நிற்கிறது ஏதோ குனிஞ்சு நிமிந்து போறோம் என்று நினைக்க வேண்டாம். நாம் அல்லாஹ்விடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்கிறார்களே. அல்லாஹ்விடத்தில் பேசுவதை விட்டுவிட்டு, அல்லாஹ்வை சந்திப்பதை விட்டுவிட்டு இன்றைக்கு உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹ்வை மறந்த மனிதர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? சற்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொன்னார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பின் மீது ஆசை வைக்கிறானோ, அவனை சந்திப்பதில் விருப்பம் கொள்கிறானோ, அவனுடைய சந்திப்பில் அல்லாஹ் விருப்பம் கொள்கிறான். ஒமன் கரிஹ லிகா அல்லாஹ், யார் அல்லாஹ்வை சந்திப்பதில் வெறுப்படைகிறானோ, அதன் மீது முக்கியத்துவம் கொடுக்காமல் அதை பாரபட்சமாக விட்டு விடுகிறானோ, அவனை சந்திப்பதை அல்லாஹ்வும் வெறுக்கிறான் என்று நபி அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். என்றால் அல்லாஹ்விடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம் தொழுகையில். எத்தனை பேர்கள் அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? எத்தனை பேர்கள் அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்வதற்கு, அவனுக்கு ருக்கு செய்வதற்கு, அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். மக்களே, இந்த தொழுகைதான் உங்களை பக்குவப்பட்ட மனிதனாக உருவாக்கும். இந்த தொழுகைதான் உங்களை மானக்கேடான வெட்கக்கேடான காரியத்தை விட்டும் தடுக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்றைக்கு பலருடைய அசிங்கங்கள் வெளியே வந்திருக்கிறது. பல அசிங்கமான காரியங்கள் இன்றைக்கு உலகத்தில் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. விபச்சாரம் பெருகி வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்பட்டமாக உலகத்தில் விபச்சாரம் பெருகி வருகிறது. போதை பொருட்கள் பெருகி வருகிறது. காதால் கேட்க முடியாத, வாயால் பேச முடியாத ஒரு கணவன் மனைவி கூட இந்த அளவுக்கு அசிங்கமாக பேச மாட்டான் என்ற அளவிற்கு வெறுக்கத்தக்க அளவில் இன்றைக்கு மனிதனுடைய உள்ளம் நாசக்கேடாக போய்விட்டதென்றால் என்ன காரணம்? அந்த மனிதனிடத்திலே தொழுகை என்கிற வணக்கம் இல்லாமல் போய்விடுகிறது. எவரிடத்தில் தொழுகை இல்லையோ அவனுடைய குணங்கள் கெட்டு விடுகிறது, அவனுடைய உள்ளங்கள் செத்து விடுகிறது, இறைவனுடைய நினைவு மாய்த்து போய்விடுகிறது. எனவே அல்லாஹுவை நினைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடைகளை சிந்தித்து பார்த்து அல்லாஹ்வை தினந்தோறும் வணங்கி வழிபடக்கூடிய தொழுகையை சரிவரை பேணி சுவர்க்கம் என்கிற சுவன பூஞ்சோலையில் நுழையக்கூடிய நன்மக்களாக வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்புரியட்டும். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.